ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். லாஸ்ட் இயர் ஒரு பர்சனல் ரீசனுக்காக தான் நான் பிரேக் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. சின்ன பிரேக்காக தான் நான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் அது கரெக்டாக 1 இயருக்கு வந்துட்டு அந்த பிரேக் வந்து அமைஞ்சிடுச்சு. ஸோ சேனல் பக்கமே நான் 1 இயராக வரவே கிடையாது. இருந்துமே உங்களில் கொஞ்சம் பேர் ரொம்பவே மேலே நம்பிக்கை வச்சு என்னைக்காக இருந்தாலும் ட்ராமா போடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை இன்னும் வந்து அன்ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஈவன் நான் ஒரு லாஸ்ட் வீக்கு கூட 4-5 பேர் எனக்கு வீடியோஸ் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. உண்மையாகவே இந்த மாதிரி சப்போர்ட் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கிது. 1 இயர் பிரேக்குக்கு அப்புறமும் கூட கமெண்ட்ஸ் எல்லாம் வருதுங்கிறத பார்த்து தான் நான் திரும்ப வந்து இதில் சேனலில் வந்து வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போது வந்து லாஸ்ட் 1 இயராக பார்த்தீங்கன்னா சில சுச்சுவேஷன்னால என்னால் ட்ராமாஸில் வந்து பெருசாக கீப் அப் பண்ண முடியலை. அதனாலேயோ என்னமோ எனக்கு வந்து ட்ராமாஸில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சிடுச்சு. ஸோ ரொம்ப ஹைப் இருந்த ட்ராமாஸ் மட்டும்தான் நான் வந்து ரொம்ப சூஸியாக பார்த்தேன். அதனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு, அதாவது மேபி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சேனலில் எந்த ஒரு ட்ராமாவும் வரப்போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு லாஸ்ட் இயரில் நான் வாசித்த புக்ஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். சில பேருக்கு வந்துட்டு புக்ஸ் வாசிக்கிறதுக்கு பிடிக்காது. பட் ஆனால் அப்படி வாசித்தா அதுக்குள்ளே என்ன ஸ்டோரிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்படுவாங்க இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் அப்படி தான். நான் நிறைய வாசிக்கிறேங்கிறதுக்காக என்கிட்ட வந்து அதை கதையை சொல்லு, இந்த கதையை சொல்லு, இந்த புக் பற்றி கேள்விப்பட்டேன், அதிகமாக யூடியூப்பில் பார்க்குறேன், ரீல்ஸில் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லிட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் இப்போ நான் இங்கே உங்களோடையும் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்துட்டு புக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் ஆனால் ஸ்டோரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இனிமேல் நம்ம சேனலில் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வந்து என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் வந்து சைலண்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. புக் பற்றி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் நானே வந்துட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களே, அதுக்கு வர்த்தியாக இருக்குமா அப்படின்ற ஒரு யோசனையோடவே தான் இந்த புக் வந்து நான் வாங்கினேன். பட் வாங்கி வாசிச்சதுக்கப்புறம் நிஜமாவே வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ஹைப்பெல்லாம் ஒர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேலே உங்களை போர் பண்ணாமல் இப்போ இந்த சைலண்ட் பேஷண்ட் அந்த புக்கோடைய கதைக்குள்ளே நம்ம போகலாம். ஆக்சுவலாக வந்து இந்த சைலண்ட் பேஷண்ட் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேர் அலிஷியா. ஸோ இந்த அலிஷியாங்கிறவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் வார்டு குரூவ் அப்படிங்கிற பிளேஸில் அவங்க வந்து லிவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்காக அந்த சைக்காட்ரிக் வார்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுடைய 7 வருஷத்து மேரேஜ் லைஃப்பில் இருக்கக்கூடிய அவங்க ஹஸ்பண்டை அவங்க கொலை பண்ணிட்டாங்க, ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு மேலே கேஸ் ஃபார்ம் பண்ணி எல்லா எவிடன்ஸும் அவங்கள தான் பாயிண்ட் பண்ணுதுன்னு சொல்லி கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனால் கோர்ட்டில் வரக்கூடிய அலிஷியா வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. அவங்க அதை மறுத்தும் பேசலை, அதை தான் தான் பண்ணுவேன்னு சொல்லி ஒத்துக்கவும் கிடையாது. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அங்கே இருக்கக்கூடியவங்க அவங்க மென்டலி ஸ்டேபிள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இல்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டு அவங்கள இந்த குரூப் சைக்காட்ரிஸ்ட் வார்டுக்குள்ளே வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. இப்போ சில வருஷங்களாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே தான் இருக்காங்க. இவங்க அந்த ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த கோர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு, இந்த குரூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவங்க நிறைய சூசைடல் அட்டம்ப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க 6-7 மாதத்துக்கு. அதனால் நம்ம அலிஷியாவை அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்துட்டு எப்போ பாரு செடேஷன் ஸ்டேஜில் தான் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு நிறையா இன்ஜெக்ஷன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஓவர் டோஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. காரணம் வந்து அவங்க தூங்கிட்டே இருந்தாலோ இல்லை அவங்க வந்து தன் நிலையில் இல்லைனாலோ அவங்க சூசைட் அட்டம் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி முதல் 6-7 மாதம் வந்துட்டு அவங்களுக்கு அந்த குரூக்குள்ளே கழிஞ்சு போகுது. அதுக்கு பிறகு வந்து அவங்க நார்மல் ஆகிடுறாங்க. அதாவது சூசைட் வந்து அட்டம் பண்ணலை, பட் ஸ்டில் யார்கிட்டையுமே ஒரு வார்த்தை கூட பேசலை. அங்கே இருக்கக்கூடிய சீஃப் டாக்டர் முதற்கொண்டு, நர்ஸ் முதற்கொண்டு யார் கூடயும் பேசலை. இவங்க இந்த மாதிரி சூசைடல் அட்டம்ப்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதனால இவங்களை எப்போவுமே வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக அங்கே இருக்கக்கூடிய வார்டில் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ் வந்துட்டு 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ணுவாங்க. ஆனால் அலிஷியாவுக்கு பார்த்தோன்னா 2 நர்ஸ் வந்துட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க, அவங்கள கீனாக வாட்ச் பண்ணணுங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் மீறி அலிஷியா வந்து ஓரளவு ஸ்டேபிள் ஆகிட்டாங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு நர்ஸாக வந்து ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அலிஷியா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எழுந்திருப்பாங்க, யார் கூடயும் பேச மாட்டாங்க, அவங்க வாட்டுக்கு அவங்க ரூம்லேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ வந்து லஞ்ச் டைம் வருதோ அந்த சமயம் வந்து அங்கே கேன்டீனுக்கு போயிட்டு சாப்பிடுவாங்க. தனியாக ஒரு டேபிளில் தான் உட்காருவாங்க. அப்பயும் யார் கூடயும் பேச மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய மற்ற பேஷண்ட்ஸும் அலிஷியாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால யாருமே அவங்கள அப்ரோச்சும் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே தனிமையில் தான் இருப்பாங்க. கூட ஒரு நர்ஸ் மட்டும் அவங்களுக்கு துணைக்கிருப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் அலிஷியாவோட நாட்கள் வந்து இப்போ நகர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ இந்த சமயத்தில் தான் அந்த வார்டுக்கு வந்துட்டு தியோ அப்படிங்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட் வந்து புதுசாக உள்ளே வராரு. இந்த ட்ரியோ வந்துட்டு இங்கே ஒரு சைக்காட்ரிஸ்டாக வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
அவருக்கு வந்து ஒரு சைல்ட்ஹுட் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். அவங்க அப்பா வந்து அவரை ரொம்பவே அப்யூஸ் பண்ணியிருப்பார், அடித்து கொடுமைப்படுத்தி. அதனால் அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மென்டல் இல்னஸ் இருந்திருக்கும். அந்த ட்ராமாலேருந்து அவரை வெளியில் கொண்டு வந்திருக்கிறது ரூத் அப்படிங்கிற ஒரு டாக்டர். அந்த ரூத்துங்கிற டாக்டர் வந்து இவங்களுக்கு ஒரு டாக்டர் மாதிரி மட்டும் பிஹேவ் பண்ணாமல் ஒரு மதர்லி ஃபிகர் மாதிரி தான் அவங்க கிட்ட நடந்திருப்பாங்க. அதாவது தியோ கிட்ட சின்ன வயசில் தியோக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த அக்ரெசிவ்னஸ், அந்த மென்டல் இல்னஸ்னால உருவாகிக்கக்கூடிய கோவம் எல்லாத்தையுமே வந்து அவங்க பொறுத்துக்கிட்டு ரொம்பவே பேஷண்ட்டாக அவங்க தியோவை வந்து கியூர் பண்ணியிருப்பாங்க. அந்த இல்னஸ்லேருந்து அவர் வெளியில் கொண்டு வந்திருப்பாங்க. அவருடைய அந்த அப்யூஸ், அந்த ட்ராமாலேருந்து வெளியில் கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து இன்ஸ்பைரிங்காக கொண்டு தான் தியோ வந்து தானும் ரூத் மாதிரி ஆகணும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், தன்னிலையில் அதாவது அப்யூஸ் ஆகக்கூடிய பீப்புளை அதுலேருந்து மீட்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் சைக்காட்ரிஸ்டாக ஆகியிருக்காரு. இவர் வேற ஒரு வார்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ அங்கிருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி அலிஷியா இருக்கக்கூடிய இந்த குரூவுக்கு வந்திருக்காரு. இவருக்கு முன்னாடியே வந்து அலிஷியாவை பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்பாரு. இந்த விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அலிஷியா இருக்காங்க இல்லையா, அவங்க சாதாரண ஒரு பர்சன் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன். அவங்களோட பெயிண்டிங் வந்து ஆர்ட் கேலரிஸில் வந்து நிறையா ரன் பண்ணுவாங்க. அவங்களோட பெயிண்டிங் எல்லாம் பயங்கரமாக பிட்டிங்கில் வந்துட்டு விலை போகும். அந்த அளவுக்கு அவங்களுடைய ஆர்ட்டை வந்து எல்லாரும் ரசித்து பார்ப்பாங்க. அவங்களோடத வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அலிஷியாவோட கோர்ட்டுக்கு இவங்க வந்து கொண்டு வந்தப்போ கூட அவங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்து இவங்களை ஒரு வகையில் நல்லதாக தான் பார்த்தாங்க. சில பேர் வந்துட்டு அலிஷியா வந்து கோர்ட்டில் ரூமில் வந்து பேசாமல் இருக்கும் போது ஹஸ்பண்டை கொன்னுட்டா அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் அவளுக்கு சப்போர்ட்டிவாக வந்துட்டு ஒரு வேளை அவள் ஹஸ்பண்ட் இந்த 7 வருஷத்தில் அவளை கொடுமைப்படுத்தியிருக்கலாம், அவள் ஆர்ட் கேலரியில் நிறைய சம்பாதிக்கிறதுனால பணத்துக்காக அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதுக்காகத்தான் பொறுத்துக்க முடியாமல் அவள் இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட்டா அப்படின்னு கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அலிஷியா மேலே அவளுடைய ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது அவள் கொலை வந்துட்டு பண்ணியிருக்க மாட்டா, அப்படி பண்ணியிருந்தாலும் அதுக்காக ஒரு வேலிட் ரீசன் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அலிஷியாவுடைய பெயிண்டிங் மேலே இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய டாக்டர் தியோவுக்கும் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அலிஷியாவோட பெயிண்டிங்கில் அவளுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறமா அலிஷியாவோட அந்த கேஸ் எல்லாம் மீடியாவில் பார்த்துட்டு அவளோட அந்த சைலன்ஸ் வந்துட்டு அவருக்கு ரொம்பவே வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து உருவாக்கியிருக்கு. அலிஷியாவை பார்க்கணும், அவள் எதுக்காக இப்படி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கேஸ் வந்துட்டு முன்னாடி அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோர்ட்லேருந்து மீடியாவில் வந்து அவங்க எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணும் போதே வந்து அவளுக்கு ஒரு தாட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அலிஷியா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தான் வரும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே தியோக்கு வந்து கொஞ்சம் குஷியாகிடுது, அலிஷியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய அவர் அந்த சீஃப் கிட்ட வந்துட்டு அலிஷியாவை பற்றி பேசுகிறாரு. அலிஷியாவை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய டாக்டருடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சீஃப் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. ஸோ அங்கே பார்த்தோன்னா அந்த சீஃப் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு 60+ மேன், ஸோ ஒரு ஓல்டு மேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான பர்சன் மாதிரி. அவர் அந்த காலத்தில், அதாவது அவர் காலத்தில் அவர் படித்தது அவருக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அவர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேண்ட் ரிட்டனாக தான் வச்சுருப்பார். ஸோ கைப்பட ஒரு டாக்டர்ஸோ இல்லை நர்ஸோ வந்துட்டு எழுதியிருக்கக்கூடிய பேஷண்ட் ரெக்கார்டாக பெரிய பெரிய புக்ஸாக தான் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்படித்தான் அலிஷியாவோட புக்ஸையும் தூக்கி இங்கே தியோ கிட்ட கொடுக்குறாங்க. தியோக்கு வந்து அதை பார்க்கறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா ஒருத்தரும் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை தான் அந்த பேஷண்ட்டை பற்றி எழுதியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக நானே அந்த பேஷண்ட்டை பார்த்து பேசினா எனக்கான ஜட்மெண்ட்டை நானே உருவாக்கிக்க முடியுமே அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்குது. இருந்தாலும் தன்னை விட ஒரு சீஃப் டாக்டர் கொடுக்குறாரு அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட எதிர்த்து பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரெக்கார்டெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாரு நம்ம தியோ. ஸோ வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சும்மா கோத்ரூ பண்ணுறப்ப தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதில் வந்து அலிஷியா வந்து வந்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலை. இந்த மாதிரி அவங்களுடைய சூசைட் அட்டம்ஸை பற்றி வாசிக்கிறாரு. அதுக்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் வந்து யூனிக்காக இருக்குது. அது என்னென்னா, ஒரு முறை கேன்டீனில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அலிஷியா கிட்ட அங்கே இருக்கக்கூடிய வேற ஒரு பேஷண்ட் வந்துட்டு பேசுகிறாங்க. அந்த பேஷண்ட் அலிஷியாவோட ரொம்ப க்ளோஸாக வந்து என்ன வார்த்தைகள் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள் அலிஷியாவை ட்ரிகர் பண்ண அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய பிளேட் எடுத்து டேபிளுடைய கார்னரில் அப்படியே அதை உடச்சி ஷார்ப் எட்ஜஸை அப்படியே அந்த பேஷண்ட்டில் வந்து அழுத்துறதுக்காக கழுத்தில் நெரிக்கிறாங்க. அந்த அப்போ வந்து நிறைய நர்சஸ் வந்து அவங்களை தடுக்க பார்க்குறாங்க. ஆனாலும் அலிஷியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க யாராலையும் அலிஷியாவை பிரிக்க முடியல, அவங்களோட அக்ரெசிவ்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உடனே அவங்களுக்கு செடேஷன் கொடுத்து தான் அந்த இன்னொரு பேஷண்ட் கிட்ட வந்து அலிஷியாவை பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை வாசிச்சதுக்கப்புறமா இங்கே நம்ம தியோக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கியூரியஸ் ஆகுது. அப்படி அந்த பேஷண்ட் அலிஷியா கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சைல்ட்ஹுட் ட்ராமாவெல்லாம் தாண்டி வந்திருக்காரு இல்லையா தியோ. ஸோ இந்த டாக்டர் தியோக்கு வந்துட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, கேத்தின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டதுக்கு தனியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது எப்படின்னா, நம்ம டாக்டர் தியோ வந்துட்டு வேற ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ அந்த பொண்ணை சந்திக்கிறதுக்காக இவர் வந்து போயிருப்பாரு. அந்த சமயத்தில் தான் அங்கே இருக்கக்கூடிய கேத்தியை இவர் மீட் பண்ணுவார். கேத்தி பார்த்தோன்னா ஒரு ஸ்டேஜ் ஆக்ட்ரஸ், செம்ம அழகாக இருப்பாங்க அப்படின்னு
சொல்லிட்டு தியோ வந்து சொல்றாரு. இந்த புக் வந்து பார்த்தோம்னா தியோவோட பெர்ஸ்பெக்டிவும் அப்புறம் அலிஷியாவோட டைரியும் வந்துட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவா வச்சு மாத்தி மாத்தி வரும். ஸோ இப்போ தியோவோட வேர்ட்ஸ் படி கேத்தி வந்துட்டு அவர் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான பொண்ணு, அவரை பார்த்த உடனே வந்துட்டு முடிவு பண்ணிடுவாங்க இவரை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேத்திக்குமே தியோவை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிரும். ஸோ இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டா அதே நாளே வந்துட்டு தியோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட ரொம்பவே கோல்டான ஒரு வகையில் பிரேக்கப் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கேத்தியை டேட் பண்ணுறாரு. அவரோட ஃபேமிலிக்கு கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. பட் ஆனால் அவளுடைய அப்பா வந்து முகம் கொடுத்து கூட பார்க்கல. இவங்க 2 பேரும் ஒன்றா பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே போய் டோரை முடிக்கிறாரு. அவங்க அம்மாவுமே இவர்கிட்ட மட்டும் தான் பேசினாங்களே தவிர கேத்தி கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கேத்தியை பிடிக்கல அப்படிங்கிறது இவருக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடுச்சு அவங்களோட பிஹேவியர் வச்சு. ஸோ இருந்தாலும் தன் மனசில் வந்துட்டு இவ தான் ஒய்ஃப்னு முடிவு பண்ணியிருக்கக்கூடிய நம்மளோட தியோவும் கேத்தியை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நாள்லேயே யாருமே இல்லாத ஒரு இடத்துல வச்சு, அதாவது 2 பேரும் சீக்கிரட்டாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. இவங்க 2 பேருக்குமே வந்து ரிலிஜினல் பிலீஃப் எதுவும் கிடையாது. பெரிய வெட்டிங்காக பண்ணுறதுக்கு வந்துட்டு 2 சைடு பேரண்ட்ஸுமே ஒத்துக்கலை. அதனால இவங்க வந்து தனியாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. சைல்ட்ஹுட்டில் ஏகப்பட்ட அப்யூசஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கக்கூடிய தியோக்கு லைஃப்பில் முதல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்க அது தன்னுடைய ஒய்ஃப் கேத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு தியோ வந்து சொல்கிறாரு. அலிஷியாவுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய தியோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு விஷயம் நோட் பண்ணுறாரு. அது என்னென்னா அலிஷியாவுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் எல்லாமே டோசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அதில் வந்து டாக்டருடைய பேரில் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த கிறிஸ்டியன் யாருன்னா நம்மளுடைய தியோ முன்னாடி ஒர்க் பண்ணார் இல்லையா, அந்த சைக்காட்ரிக் வார்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு டாக்டர் தான் அந்த கிறிஸ்டியன். ஸோ அந்த கிறிஸ்டியனுக்கும் அப்புறம் தியோக்கும் வந்துட்டு அங்கே இருக்கும் போதே ஆகாது. 2 பேரும் எலியும் புனையமா தான் இருப்பாங்க. ஈகோ கிளாஷ்னு சொல்லலாம் 2 பேருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாலே இன்னொருத்தர் வந்துட்டு வெறுப்பேற்றணும் அந்த மாதிரி வந்து ரேஞ்சில் இருப்பாங்க. இப்போ இவரோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு இவர் தான் அலிஷியாவுக்கு ஓவர் டோசேஜ் கொடுக்குறாரு. அதனால தான் அலிஷியா வந்துட்டு இவர் தடவை சந்திக்கும் போதே அப்படியே வந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு சேது விக்ரம் மாதிரி நினச்சிக்கோங்க. அவர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துட்டு ஜொல்லெல்லாம் ஊற்றிட்டு எதுவுமே இல்லாமல் உயிரே இல்லாத மாதிரி உட்காந்துருப்பாங்க அலிஷியா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி இந்த கிறிஸ்டியன் வேணும்னே இவ்வளோ டோசேஜ் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி தியோ நினச்சிக்கிட்டு உடனே சீஃப் டாக்டரை போய் மீட் பண்ணுறாரு. அலிஷியா இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் பார்த்தீங்களா, அந்த பொண்ணை பார்த்தா உயிரோடு இருக்கிறதுக்கான ஒரு மனுஷி மாதிரியே கிடையாது. ஒரு பேஷண்ட்டுனா கூட அவங்களுக்கு ஒரு அசையறதுக்காகவாது அந்த உரிமை கொடுக்கணும் இல்லையா, அந்த பொண்ணு ஏதோ இறந்து கிடக்கிற நிலைமையில இருக்கா, அதுக்கு காரணம் வந்து கிறிஸ்டியனுடைய ஓவர் டோசேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துருக்கக்கூடிய டோசேஜ் எல்லாம் வந்து ப்ரூஃபாக எடுத்துகிட்டு வந்து காட்டுறாரு. அதை பார்த்த உடனே சீஃப் டாக்டரும் ஆமாம் இதில் டோஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நீ கிறிஸ்டியன் கிட்டேயே சொல்லலாமே அப்படின்ன உடனே அதுக்கு தியோவும் வந்து கொஞ்சம் மழுப்புறாரு. உடனே நம்ம சீஃப்க்கு வந்து புரிஞ்சு போயிடுச்சு. ஓ நீங்கள் 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணீங்கல்ல, 2 பேருக்கும் ஆகாதோ, அதனால தான் நீ அவன்கிட்ட பேசாமல் என்கிட்ட வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. சரி பரவாயில்ல, நான் வந்து கிறிஸ்டியன் கிட்ட டோசேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம தியோவும் அப்பாடா கிறிஸ்டியன் கிட்ட பேச வேணாடா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒத்துக்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து டெய்லியுமே அலிஷியாவை போய் மீட் பண்ணுறாரு. அலிஷியா கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு பார்க்குறாரு. இவர் என்ன பேசினாலும் சரி அலிஷியா வந்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இவர் சொல்கிறத காதில் கூட வாங்காத மாதிரி அவங்க வாட்டுக்கு இவர் ஃபேஸ் பக்கம் கூட திரும்பாமல் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய செஷன் வந்துட்டு இப்படி தான் டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு வேற வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம தியோவும் திடீர்னு வந்துட்டு ஒரு டிடெக்டிவ் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. அலிஷியாவை தான் பேச வைக்க முடியல, அவளோட சைலன்ஸ்க்கான காரணம் தெரியல. பேசாமல் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை மீட் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குமே, அதை வச்சு அலிஷியாவை பேச வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அலிஷியாவோட ஃப்ரெண்டை வந்துட்டு அவர் மீட் பண்ணுறாரு. அவருடைய பேர் ஜான். ஸோ இந்த ஜான் வந்துட்டு அலிஷியாவுடைய ஆர்ட் கேலரி எல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடியவர். அதாவது அலிஷியாவுக்கு ஒரு மேனேஜர் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ ஆர்ட் கேலரியில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, கேலரிஸ்க்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அலிஷியாவுக்கு எந்த ஆர்ட் பீஸ்க்கு எவ்வளோ பணம் வாங்கணும்னு முடிவு பண்ணுறது, அது எல்லாமே இந்த ஜான் தான். ஸோ இவங்களும் சரி அலிஷியாவோட ஹஸ்பண்டும் சரி கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அலிஷியாவோட ஹஸ்பண்டுக்கு இந்த ஜானை வந்துட்டு பெருசாக வந்து பிடிக்காது. அலிஷியாவுக்கு அவங்களோட லைஃப்பில் இருந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அதாவது அவங்க ஹஸ்பண்டை தவிர்த்து அவங்க லைஃப்பில் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது இந்த ஜான் மட்டும்தான். அடுத்ததாக தியோ வந்து அப்ரோச் பண்ணக்கூடியவர் மேக்ஸ். ஸோ இந்த மேக்ஸுங்கிறது யாருன்னா அலிஷியாவோட ஹஸ்பண்டோடைய பிரதர். இந்த மேக்ஸ் வந்துட்டு
சொந்த பிரதர் கிடையாது, அவங்க ஹஸ்பண்டோடைய அடாப்டட் பிரதர் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க மேக்ஸை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அடாப்ட் பண்ணின கொஞ்ச நாள்லேயே வந்து நம்ம அலிஷாவுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு பிறந்திருப்பாங்க. இருந்தாலும் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் அவங்க வளர்த்துருப்பாங்க. மேக்ஸ் அலிஷாவை பற்றி ரொம்ப நல்ல வகையில் தான் சொல்கிறாரு. அவள் ரொம்ப அமைதியானவ, அவள் என்னோட பிரதரை வந்து கொன்றுப்பாங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியலை அப்படின்லாம் சொல்கிறாரு. கூடவே அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அலிஷா வந்து அன்அஃபிஷியலாக என்னோட பிரதர் சொன்னாங்கிறதுக்காக அவளுடைய மென்டல் இல்னஸ்க்காக எப்போவுமே வந்து பில்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மென்டல் இல்னஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியோ வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. ஏன்னா இதெல்லாம் வந்து அலிஷாவோட ரெக்கார்டில் இல்லை. ஸோ சைல்ட்ஹுட் ட்ராமா ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த அலிஷாவோடைய ஃப்ரெண்டை வந்து சந்திப்பார் இல்லையா, ஜீன். ஸோ அந்த ஜீன் என்ன பண்ணுவார், தியோ கிட்ட ஒரு கதை சொல்லுவார். அதாவது ஒரு ஸ்டேஜ் பிளே மாதிரி ஒரு கதை இருந்திருக்கும். அதில் ஹீரோக்காக ஹீரோயின் வந்து உயிரை கொடுக்கறதுக்காக ரெடியாக இருப்பா, அவன் மேலே இருக்கக்கூடிய காதலுக்காக. ஆனால் அந்த ஹீரோ பார்த்தோன்னா அவன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவள் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவள் உயிரை கொடுக்க வரப்ப அதை ஏற்றுக்கிறதுக்கு தான் ரெடியாக இருப்பான். இந்த கதையை நீ என்றைக்குமே மனசில் வச்சுக்கோ, அலிஷாவோட பெயிண்டிங்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி அதை தான் டிபிக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இதை கேட்டுட்டு தியோ வந்து யோசிச்சு பார்க்குறான். அந்த பெயிண்டிங்கையும் ஜான் வந்துட்டு அவகிட்ட காட்டுறான். அலிஷா வந்து அவளோட ஹஸ்பண்ட் வந்து கொன்னுட்டா அப்படிங்கிற பட்சத்தில் அவன் நிறைய வந்து ஆர்ட் கேலரிக்காக இப்போ ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பான். டேட் வந்து சீக்கிரம் கம்மியாக இருக்குது, அதுக்குள்ளே வந்து அடுத்த கேலரிக்கு வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லி நிறையா பெயிண்டிங் வீட்டில் பாதியில் இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த ஜான் வந்து தியோ கிட்ட காட்டுவான். தியோவும் அது மூலமாக ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இதுக்கு நடுவில் என்ன ஆகும்னா, நம்ம அலிஷாவுக்கு ஒரு கசன் இருப்பான், பால்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பால் வந்துட்டு ரொம்ப நல்லவன். அவன் தான் தியோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான், அலிஷாவுக்கு சைல்ட்ஹுட் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்துச்சு, அவளோட அப்பா அம்மா 2 பேருக்குமே அவளை பிடிக்காது சின்ன வயசுலேருந்தே, அது அவளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னு தான் நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளோட சைல்ட்ஹுட்டில் அவள் சந்தோஷமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுக்கு பிறகு வந்து தியோக்கு அலிஷாவோட டைரி கிடைக்குது. அந்த டைரியில் பால் சொன்னதுக்கு ஏற்ப அதில் வந்து அவங்க அம்மாவுடைய ஆக்சிடெண்ட்டை அவங்க அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி அலிஷா வந்து எழுதியிருப்பா. அது வந்து விரும்பினதாகவும் அதில் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன இருக்கும்னா, அவளுடைய ஹஸ்பண்டை வந்து அவள் உயிருக்கும் மேலே வந்து விரும்புறதாகவும், அவள் ஹஸ்பண்டை பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு லைஃப்பில் ஹாப்பினஸ்னால் என்னன்னே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவளோட ஹஸ்பண்டை வந்து அவ்வளோ வர்ணிச்சு ரொம்பவே அவளோட லவ்வை வந்து அதில் வந்து கொட்டியிருப்பா. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் தியோக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கிறது என்னென்னா, இப்போ அவளுடைய ஹஸ்பண்டோடைய பிரதர் ஒருத்த மேக்ஸ்ன்னு இருந்தால் சொன்னேன் இல்லையா, அந்த மேக்ஸு பல முறை அலிஷா கிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருப்பான். ஒரு முறை வந்து அவளை கம்பல் பண்ணி கிஸ் கூட பண்ணியிருப்பான். இந்த விஷயம்லாம் அலிஷாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் மேக்ஸை நிறைய தடவை வார்ன் பண்ணியிருப்பான். அதே மாதிரி மேக்ஸை வந்து எவ்வளோ பெருக்கறா இந்த ஒரு விஷயத்துக்காகன்னு சொல்லிட்டு அந்த டைரியில் நிறைய பேஜஸ் வந்து அவள் ஃபில் பண்ணியிருக்கா. இதை வாசிச்சதுக்கப்புறமா தியோவால் சும்மா இருக்க முடியாமல் அவன் மேக்ஸை வந்துட்டு கன்ஃபரண்ட் பண்ணுறான். நீ இந்த மாதிரியெல்லாம் அலிஷா கிட்ட பிஹேவியர் பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு அது உடனே கோபமாகிடுது. அவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே தியோவுடைய சீஃப் டாக்டருக்கு கால் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு பேஷண்ட்டோட பேரை சொல்லி தேவையில்லாமல் ஒருத்தன் என்னை தொந்தரவு பண்ணுறான், இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டிடியூஷன் மேலே நான் புகார் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்ட உடனே அந்த சீஃப் வந்து கொஞ்சம் கடுப்பாகிட்டு தியோவை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு. இந்த அலிஷா விஷயத்தில் அலிஷாவை க்யூர் பண்ணணும்னா அவளை மட்டும் நீ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணு, அவளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தியோவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனால் தியோ வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. இதுக்கு நடுவில் தியோக்கு அவரோட ஆசை மனைவி மேலே ஒரு டவுட் வருது. அதாவது அவளுடைய ஃபோன் வந்து அவள் டேபிளில் வச்சுட்டு போயிருக்க சமயம் அவளுக்கு நிறைய இமெயில்ஸ் வந்துட்டுருக்கு. அதை எடுத்து வாசிக்கிறப்போ தியோக்கு தெரியுது அவள் ஏதோ ஒரு அஃபேரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தன்னோட ஒய்ஃப் வந்து ஒரு அஃபேரில் இருக்காளா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகக்கூடிய அவரும் அவகிட்ட அதை பற்றி கேட்காம அவள் யாரோட அஃபேரில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அந்த ஆளை ஒரு வழியாக கண்டுபிடிச்சு அந்த ஆளையும் ரொம்பவே ஸ்டாக் பண்ணுறான். அந்த ஆளை ஸ்டாக் பண்ணுறப்ப தான் அஃபேரில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு ஒய்ஃப் இருக்காங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த ஒய்ஃப் வந்து எதுக்காக அஃபேர் இருக்கக்கூடிய சீட் பண்ணக்கூடிய ஒரு ஹஸ்பண்டோட ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவன் கொஞ்சம் கோபமும் வருத்தமும் பட்டுட்டு இருக்கான். ஸோ இதுக்கு பிறகு திரும்ப வந்துட்டு இங்கே இந்த சைக்காட்ரிக் வார்டுக்கு ஸ்டோரி வருது. அதில் என்னென்னா, தியோ வந்துட்டு ஆர்ட் மூலமாக நம்ம பேசாமல் இவளை அலிஷா
அலிஷியாவை பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சீஃப் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு ஆர்ட் சப்ளைஸ் எல்லாம் ரெடி பண்ணி அலிஷியாவோட காண்டாக்ட் பண்ணும்போது அந்த சமயத்தில் அவர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அலிஷியா அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வரைவா, அது மூலமாக தனக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு இவர் நம்புறாரு. ஆனால் அலிஷியா அங்கே வரையலை. அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்த உடனே அவர் எதிர்பார்க்காத சமயம் தியோவை எந்திரிச்சு அட்டாக் பண்ணிடுறா அங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வச்சு. அலிஷியாவை அங்கிருந்து உடனே நர்சஸ் வந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் தியோக்கு வந்து மனசில் ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம் வருது. இத்தனை நாளாக எந்த ஒரு எமோஷனுமே காட்டாத அலிஷியா வந்து இப்போ கொஞ்சோண்டு எமோஷன் காட்டாலேன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் வார்டில் போயிட்டு அவருக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த காயத்தை வந்து அவர் சரி பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்குள்ளே அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. அலிஷா இவரை மட்டும் அட்டாக் பண்ணல, இவரை பிரித்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பேஷண்ட்டை வந்து ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக செடேட் பண்ணுறதுக்காக இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் செடேட் ஆகிறதுக்கு முன்னாடி அலிஷியா அவள் ட்ரெஸ்ஸில் மறைச்சி வச்சிருக்கக்கூடிய டைரியை எடுத்து தியோ கிட்ட கொடுத்துட்றா. அலிஷியாவோட அந்த டைரியில் தியோக்கு ஒரு விஷயம் புதுசாக வந்து தெரிய வருது. அது என்னன்னா அவளுடைய ஹஸ்பண்ட் இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அலிஷியா தன்னை வந்து யாரோ ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறா. ஸோ இதே விஷயத்தை அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட ஓப்பன் அப் பண்ணியிருப்பா. ஆனால் அவளோட ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, இல்லை நீ வந்து இந்த மெடிக்கேஷன்ஸில் இருக்க இல்லையா மென்டல் இல்னஸ்க்காக, அதனால உனக்கு அப்படி ஒரு ஹலுசினேஷன் தோணுது, மற்றபடி உன்னை யார் ஸ்டாக் பண்ண போறா, நம்ம 2 பேர் தானே வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆனால் அலிஷியாவுக்கு திரும்ப திரும்ப அந்த ஃபீலிங் வந்துக்கிட்டே இருக்கும். அவள் வெளியில் மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு டிஷ்வாஷ் பண்ணிட்டு இருந்தா கூட ஜன்னல் வழியாக யாரோ அவளை பார்க்குற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கும். பட் இருந்தாலும் ஹஸ்பண்ட் இப்படி சொன்னதுனால திரும்ப அதே விஷயத்த அவன் கிட்ட கொண்டு போகாமல் இருப்பா. ஏன்னா அவள் ஒரு பேஷண்ட் அப்படிங்கிறத அவன் குத்தி காட்டுற மாதிரி இவளுக்கு தோன்றதுனால அந்த விஷயத்த தனக்கு தான் தேவையில்லாமல் தோணுது அப்படின்னு சொல்லி விட்டுருக்கிற மாதிரி அவன் நினச்சிப்பா. ஸோ இதுக்கு பிறகு தியோ வந்துட்டு திரும்ப அவளுடைய கசினை போய் மீட் பண்ணுறான். அந்த சமயத்தில் தான் அவன் தெரிஞ்சுக்கிறான் அவங்க அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன சமயத்தில் அவங்க அம்மாவுக்கு ஃபியூனரல் நடக்கும் போது அவங்க அப்பா அலிஷியாவை பார்த்து இவங்க அம்மா செத்ததுக்கு பதிலாக நீ செத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பாரு. அந்த வார்த்தையில் அலிஷியா எமோஷ்னலாக அன்னைக்கே செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அலிஷியா வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டா. அதனால தான் அவள் வந்து ஒரு வேளை தன்னுடைய ஹஸ்பண்டை வந்துட்டு கொன்றுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா தனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய தியோ அலிஷியாவை அடுத்த முறை மீட் பண்ணும்போது பால்ஸ், அதாவது அவளோட கசின் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அலிஷியா கிட்ட சொல்லிட்டு இதனால தானே நீ ட்ரிகர் ஆன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அலிஷியா என்ன சொல்றானா, தடவையாக பேச ஆரம்பிக்கிறா. அதாவது எனக்கு ஒரு ஸ்டாக்கர் இருந்தான்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என் டைரியில், அந்த ஸ்டாக்கர் என்னோட வீட்டுக்குள்ளே வந்துட்டான், என்னையும் என்னோட ஹஸ்பண்டையும் சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டான், அதுக்கு பிறகு என் ஹஸ்பண்டை கொன்னுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தியோ வந்து இது நம்புற விஷயமே கிடையாது, நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஷனை அதோட முடிச்சிடுறான். அடுத்த நாள் தியோக்கு வரக்கூடிய நியூஸ் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதாவது அலிஷியா கோமாவில் இருக்கா. காரணம் ட்ரக்ஸ் வந்து அதாவது இன்ஜெக்ட் பண்ணும் போது அவளுக்கு ஓவர் டோஸ் ஆயிடுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு தியோ வந்து கண்டுபிடிக்கிறான். அது கிறிஸ்டியனால தான் வந்து அந்த டோசேஜ் வந்து அதிகமாகிருக்கு, அதனால தான் அலிஷியா இப்போ கோமாவில் இருக்கா. ஸோ கிறிஸ்டியனை போலீஸ்கிட்ட வந்து பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி அங்கே வர சொல்லிடுறான். கிறிஸ்டியன் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம், இது ஒரு அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்னு சொல்லி தியோ சொல்லிடுறான். இதுக்கு பிறகு தான் நம்மளுக்கு தெரிய வருது தியோவோட ஒய்ஃப் வந்து அஃபேரில் இருந்தாங்க இல்லையா, அவங்கள தேடி கண்டுபிடிச்சான் இல்லையா தியோ. ஸோ அந்த பர்சன் தான் அலிஷியாவுடைய ஹஸ்பண்ட். அதாவது அலிஷியாவோட ஹஸ்பண்டும் தியோவோட ஒய்ஃபும் தான் ஒன்னா சீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தான் தியோ கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அலிஷியாவை ஸ்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அலிஷியாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதாங்கிறதுக்காக அலிஷியா வந்து ஸ்டாக் பண்ணுற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னு சொன்னா இல்லையா, அது எல்லாமே உண்மைதான். எதுவுமே அவளோட மெடிக்கேஷனால நடக்கலை, எதுவுமே ஹலுசினேஷன் இல்லை. ஸோ இப்படி இருந்திருக்கக்கூடிய தியோ தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அங்கே அலிஷியாவோட வீட்டுக்குள்ளே ஒரு நாள் என்டர் ஆகிடுறான். அப்போ அவங்க 2 பேரையுமே ஒன்னா அவ சொன்ன மாதிரி சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டுடுறான். ஸோ இந்த மாதிரி அலிஷியா கிட்ட உண்மையை சொல்றான், உன்னோட ஹஸ்பண்டும் என்னோட ஒய்ஃபும் நம்மளை சீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அலிஷியா அதை கேட்டு ஷாக் ஆகிடுறா. இதுக்கு பிறகு தியோ என்ன சொல்றான்னா, உங்க 2 பேர்ல ஒருத்தரை தான் என்னால உயிரோட விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அலிஷியாவோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றான். உனக்கு உயிரோட இருக்கணுமா இல்ல உன் ஒய்ஃபை நீ காப்பாற்ற போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவளோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் தான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு
கேட்டு அலிஷியா இன்னும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிடுறா. இப்போ தியோ வந்துட்டு இவளோட ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதுவுமே பண்ணாமல் இடத்த காலி பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ தியோ அங்கே வந்திருந்தான் இல்லையா, அவன் வந்து ஃபுல்லாக ஃபேஸ்லேருந்து கால் வரைக்கும் பெரிய பெரிய கோட்டு ஹேட்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு தான் வந்திருக்கான், மாஸ்க் எல்லாம் போட்டு. ஸோ இவங்க 2 பேருமே அவனோட ஃபேஸை பார்க்கல. இப்போ வந்து இந்த ஹஸ்பண்ட் இப்படி பதில் சொன்னதை கேட்டு அலிஷியா அவளோட சைல்ட்ஹுட் ட்ராமா, அதாவது அவங்க அப்பா வந்து அவள் செத்திருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னார்ல, அதனால அதே வேர்ட்ஸ் அவள் ஹஸ்பண்ட் சொல்கிறப்ப ரொம்பவே ட்ரிகர் ஆகி கன் எடுத்து அவள் ஹஸ்பண்டை அவளை ஷூட் பண்ணிடுறா. ஸோ இதுதான் இங்கே நடந்தது. அலிஷியா அவளுடைய டைரியில் ஃபைனலாக வந்துட்டு ஒரு என்ட்ரி வந்து போட்டிருப்பா. அதாவது தியோ தான் தன்னோட ஹஸ்பண்டையும் கட்டி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது எல்லாத்தையுமே அதில் போட்டு நான் என் ஹஸ்பண்டை கொல்றதுக்கு இவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு என்ட்ரி இருக்கும். அலிஷியாவுக்கு முறையாக தியோவை இந்த வார்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து அவளை மீட் பண்ண நாளே அவளுக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கும், இவனும் நம்மளோட ஸ்டாக்கரும் ஒரே மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவள் அமைதியாக இருந்திருக்க காரணம் வந்துட்டு இவன் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. கூடவே இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன் இங்கே முதல்ல வந்துட்டு பேசியிருப்பா இல்லையா, அதாவது தன்னோட ஹஸ்பண்டையும் தன்னையும் ஒருத்தன் கட்டி வச்சுட்டு ஷூட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தியோ மறுத்து சொன்னால, இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக்கர் தான் இந்த தியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சமயத்தில் தான் அவளோட டைரியை வந்துட்டு வேணும்னே அவன் கிட்ட கொடுக்குறா. இன்னும் கொஞ்சம் அவனுடைய பர்பஸ் என்ன, அதாவது அவன் இங்கே வந்ததுக்கும் இவன் மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு விஷயம் நமக்கு இப்போ தான் தெரிய வருது. அது என்னன்னா, அலிஷியா இப்போ கோமாவில் இருக்கா இல்லையா, ஓவர் டோஸ் காரணமாக. அவளுக்கு அந்த ஓவர் டோஸ் இன்ஜெக்ஷனை கொடுத்தது கிறிஸ்டியன் கிடையாது, தியோ தான். தியோ நான் அவளுடைய டைரியை வாசிச்சு இவ தான் அவள் கன்ஃபார்ம் பண்ணிட்டா, தன்னுடைய பேர் எங்கேயும் வெளியில் வந்துடக்கூடாது, அந்த மர்டரில் தனக்கு லிங்க் இருக்குங்கிறது வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தியோ தான் அவளுக்கு வந்து இந்த ஓவர் டோஸ் கொடுத்து அலிஷியாவை பேச விடாமல் கோமா ஸ்டேஜுக்கு தள்ளிட்டு, கூடவே கிறிஸ்டியன் மேலேயும் ஃபுல்லாக பழிய போட்டு அவனை போலீஸ் கஸ்டடியில் விட்டுட்டு, இப்போ நம்மளோட தியோ அவனோட ஒய்ஃப் கேத்தியோட இன்னமுமே வந்து மேரிடாக தான் இருக்கான். ஆனால் ரொம்பவே அன்ஹாப்பியான ஒரு மேரிட் லைஃப்பை தான் அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு. இருந்தாலும் கேத்தி தான் தனக்கு அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சு வச்சிருக்க மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அலிஷியா இன்னும் கோமாலேருந்து மீண்டு வரல, அவன் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் கொஞ்ச நாளைக்கு பிறகு அலிஷியாவோட கேஸ் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் தியோவோட வீடு தேடி வராரு. அப்போ அவரும் அலிஷியாவோட ஃபைனல் என்ட்ரி, அதாவது உன்கிட்ட மறைக்கப்பட்ட ஒரு என்ட்ரி எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொலையில் எப்படி வந்துட்டு தியோக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அது டைரி என்ட்ரியை அப்படியே அவர் வாயால் வாசிக்க ஆரம்பிக்க, தியோவோ கொஞ்சம் கூட அதை சட்டை செய்யாமல் ஜன்னல் வழியாக வெளியில் இருக்கக்கூடிய ஸ்னோஃபாலை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இதோட இந்த சைலண்ட் பேஷண்ட் புக் முடியுது. இந்த ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் எனக்கு வந்து வாசிச்சப்போ ஒரு பெரிய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. தியோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தியோ வந்து நம்மளை மாற்றி மாற்றி யோசிக்க வைக்கிறது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரசித்து வாசித்ததை உங்களுக்கு அதே ஃபீலில் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதில் எந்த அளவுக்கு நான் இப்போது ஸ்டோரி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன்னு தெரியல. பட் இது வந்து லாஸ்ட் இயர் நான் வாசித்ததில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக். ஸோ இப்போ இந்த ஸ்டோரி வந்துட்டு நான் எஃபிஷியண்ட்டாக உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா சொல்லலையா, ஏதாவது மாற்றங்கள் நான் பண்ண வேண்டியது இருக்கான்னு சொல்லி கமெண்ட்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும் ஸோ நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. நம்ம இன்னும் வந்துட்டு நிறையா ஸ்டேஜஸ் வந்து க்ராஸ் பண்ணி போகலாம், நிறையா புக்ஸ் வாசிக்கலாம், நிறையா ட்ராமாஸ் பற்றி பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.